நான் பின்னாடி வந்தனா ஓ வர போல ஓ போலாம். என்ன மிரட்டு சொல்லிக்கிறாங்களா யாராவது? என்ன மிரட்டு சொல்லிக்கிறாங்க யாராவது? பின்னதுக்கு என்ன மிரட்டுறீங்க? நீங்க பின்னாடி தான் வந்தீங்க, நீங்க தான் குறுக்க வந்தீங்க, நானும் நேராக தான் வந்தேன்ற வண்டியை இது சொல்லுங்க. பின்ன அது சரி, ஓகே. ரெண்டாவது கொட்டேஷன்காரனோட வீடியோ மேலே பார்த்துங்க. கருப்புசாமி வட்டப்பாறை. இவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் டேம் ரோட்டுக்கு இருக்கிற கல்லுக்கடைக்கு கிட்ட இருக்கிற ஒரு கல்லுக்கடைக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல காங்கிரீட் மிக்சர் மிஷின் வாடகைக்கு விட்டுருந்தேன். அங்கே போய் மிஷின் எடுத்துகிட்டு வந்துட்டு கல்லுக்கடை இந்த இறங்கி ஒரு 10 மீட்டர் வந்துட்டு இல்லை, 10 மீட்டரை வராத்து போது இவன் வந்து என்ற காருக்கு குறுக்க போட்டு நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணினேன். வண்டி எடுத்து ஒடியாந்துட்டான். ரெண்டாவது சந்திராபுரம் பம்போஸ்க்கு சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வண்டியை நிறுத்தி வச்சுருந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த டிராக்டரு அவன் காருக்கு பின்னாடி வந்ததாமா. என்னது நல்லா தெரிஞ்சுங்க. அது வந்து ஸ்விஃப்ட் காருன்னு நினைக்கிறேன். ஸ்விஃப்டோட அந்த மாடல் வண்டி தான், ஸ்விஃப்ட் கார் தான். ஸ்விஃப்ட் காருக்கு பின்னாடி இந்த டிராக்டர் பின்னாடியே வருதாமா. அதாவது கல்லுக்கடை ரோட்லேருந்து 10 மீட்டர் கல்லுக்கடைக்குள்ள வந்து வெளியே வந்த அந்த கட் ரோட்டுக்குள்ள வந்து 10 மீட்டர் கூட வராது கார் பின்னாடி வந்துன்னு சொல்கிறான். இவன் வாளையாரில் வழிப்பறி, கொள்ளை, கொட்டேஷன், வீட்டில் திருட்டு, அதே மாதிரி கஞ்சா அபின் போதை இந்த மாதிரி விற்கிற கூட்டத்தில் தலைவனவன். ஏதோ பிராண்டி ஷாப்பில் குண்டாப்படையாமா. அந்த குண்டாப்படை அங்கே வச்சா மதி கருப்புசாமி. இது வின்சென்ட் சேவியர். நீ என்னை மிரட்டுறதுக்கு என் வீட்டில் வந்து நீ யார் சொல்லி மிரட்டன? என்னைய எதுக்காக என்னை மிரட்டன? எதுக்கு என்ற காருக்கு என்ற டிராக்டருக்கு குறுக்கு நீ போட்ட வண்டியை நாங்கள் வேறு நீ வீடியோ அன்றைக்கி நான் பிடிச்சிட்டு உன்னைய நீ நினச்சிக்கிற வின்சென்ட் சேவியர் பேசாமல் இருப்பான். அந்த நினைப்பே நினச்சிக்காத. நானும் உன்னை பற்றின ஹிஸ்ட்ரியே விசாரிச்சுட்டு இருப்பேன், ஊரை விசாரிச்சுருக்கிறேன். நீ யார் என்னன்னு பின்ன நீ எப்படியோ அப்படி தான் வின்சென்ட் சேவியரும். இந்த மிரட்டல் உருட்டலாலும் இங்கே நடக்காது கிடையா கருப்புசாமி கிடையா. வட்டப்பாறை சேர்ந்த அந்த ரயில்வே ட்ராக்லேருந்து தாண்டணுன்னு லெஃப்ட் சைடில் போகணுமாமா வீடு. அங்கே தான் இருக்கிறான் கருப்புசாமி. மேலே வீடியோ பார்த்துங்க, அவனோட அந்த காரில் பேசின வீடியோ. அவன் சொல்கிறான் இந்த டிராக்டரு அவன் காருக்கு பின்னாடி வந்ததாமா. இந்த டிராக்டர் ஸ்விஃப்ட் காருக்கு பின்னாடி இந்த வண்டி வருதாமா. அவன் போகிற ஸ்பீடுக்கு இந்த வண்டி 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். அந்த ரோட்டில் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் என்ற வண்டி டிராக்டர் போக முடியாது. மிக்சர் மிஷின் மாட்டிட்டு வந்தா சாதாரணமாக அவ்வளோதான் வருவேன். 10 கிலோமீட்டர் கூட தவிச்சு வராது. அவன் சொல்கிற வாதம் அந்த ஸ்விஃப்ட் காருக்கு பின்னாடி இந்த 10 கிலோமீட்டர் மிக்சர் மிஷின் போட்டுக்கிட்டு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் பின்னாடி வந்து நம்ம கல்லுக்கடையிலேருந்து 10 மீட்டர் கூட ஆகிக்கலாம் சொல்கிற வாதம். அப்போ அவனை யாரோ மனப்பூர்வம் தூண்டி விட்டு என்னை மிரட்ட சொன்னதான். அப்போ நான் அவனை பற்றி ஊராக டெய்லி இந்த ஒரு வாரம் விசாரித்தேன். அவனுக்கு என்ன தெரியுமா? வாளையார் கேரளா டிஜிபியும் பாலக்காடு ஜில்லா எஸ்பி சாரும் வாளையார் SICI சாரும் இந்த வீடியோவை உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த கருப்புசாமிங்கிறவன் ஏரியாவில் வழிப்பறி, கொள்ளை, கொட்டேஷன், பிடிச்சுவரி, சைன் பறி, கஞ்சா, போதை வற்பு, போதை பொருட்கள்லாம் ஆளுகளுக்கு விற்கக்கூடிய ஒரு குண்டாப்பட ரவுடி. அவனாக்கும் என்ன மிரட்டிக்கிறான். கருப்புசாமி இன்னி ரொம்ப நேரம் கூட பேசலை. நீ என்ன மிரட்டுறதுக்கு என் வீட்டில் வந்து மன்னிப்பு கேட்கணும். யார் உன்னை மிரட்ட சொன்னால் எதுக்காக நீ என்ன மிரட்டின? என்ற டிராக்டர் குறுக்க நீ எதுக்கு வண்டி போட்ட? காரணம் என்னான்னு நீ சொல்லலைனா உனக்கு நான் வழியே உன்னை இன்னோடு பேசுறதுல இது போதும். உனக்கு இது போதும். வட்டப்பாறை சேர்ந்த கருப்புசாமிங்கிற ஒரு குண்டா. ஏது குண்டையானாலும் கருப்புசாமி பாரு, நீ எப்படியோ அப்படித்தான் வின்சென்ட் சேவியரும். உனக்குள்ள தைரியம் எனக்கும் இருக்கிறது. உனக்கு இருக்கிற ஆட்கள் எனக்கும். பின்ன இந்த படத்தில் சொல்லுவாங்க நல்லவங்கெல்லாம் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. நாங்கள்லாம் அதெல்லாம் காட்டிக்கிறது. நீ என்ன மிரட்டினாலும் பயப்படுற வர்க்கம் இல்லை. நீ வீடியோ எடுக்கும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பேசினேன், வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எப்படி பேசினேன்னு யூடியூப்பில் என்ற வீடியோ தெரியுமில்ல உனக்கு. மிரட்டுற வேலையை அவங்ககிட்ட வச்சுக்கோ. மரியாதையை வந்து எதுக்கு என்ன மிரட்டினேன், எவன் மிரட்ட சொன்ன என்னைய, அதுக்கு நீ பதில் சொல்லினா விடிவு காலம் கண்டிப்பாக உனக்கு வரும். பார்ப்போமா?
ஏழை மக்களின் குரல் இது கொட்டேஷன் டீமோட 2வது வீடியோ. ஏழை மக்களின் குரல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாளையாறு, சந்திராபுரம், டேம் ரோடு, அதே மாதிரி எந்த ஏரியாவில் வீட்டில் திருட்டு போனாலும், ஏதாவது வழிப்பறி நடந்தாலும், ஏதாவது கஞ்சாபின்னு விற்றாலும் 1ஆம் நம்பர் இதில் பிரதி கருப்புசாமிங்கிற குண்டாதான். அது வின்சென்ட் சேவியரோட தெள்ள தெளிவான தீர்மானம் அன்வேஷன் தெளிஞ்சிருக்குது. நீ முடிஞ்சா கேஸை கொடுத்து என்கிட்ட போது நீ என்னை மிரட்டினதுக்கு தப்பு, அதனால் எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா, என் வீட்டுக்கு என்ன எதுக்கு மிரட்டினேன், என் வண்டிக்கு எதுக்கு குறுக்க போட்டானே என் வீட்டில் மன்னிப்பு கேட்டு போட்டு முடிஞ்சா எதுக்கு என்ன மிரட்டினு சொல்லி போட்டுப்போம். இல்லைன்னா இப்படி தான் போடுவேன். ஏழை மக்களுங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க. ஜெய்ஹிந்த்.